ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாமீட்டர் வந்து தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி, டிசி 2 கரண்ட்டையுமே நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். பாக்ஸ் கொஞ்சம் வந்து டஸ்டியாக இருக்குது, மற்றபடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. வாங்க இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்துடலாம். டெஸ்ட் ப்ராப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. கிளாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷன்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாமீட்டர் பற்றி வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து புரியும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக இதை வச்சு வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த கிளாமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் வந்து வச்சுக்கலாம். என்ன காரணத்துக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், நான் கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இருக்குது, அப்புறம் வோல்டேஜ் இருக்குது, ஆம்ப்ஸ் இருக்குது, ஹெர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பீப் சவுண்ட் இருக்குது, ஓம்ஸ் வேல்யூ, இது மாதிரி வந்து பல வேல்யூ வந்து இந்த நல்ல ஒரு சின்ன மீட்டர்லேயே வந்து பார்த்துக்க முடியும். பாருங்கள், கைக்கு அடக்கமாக எவ்வளோ சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். நீங்கள் வழக்கமாக பார்க்குற கிளாமீட்டரை விட இது கொஞ்சம் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டானது, காம்பேக்டான டிசைனில் வந்து இருக்குது. அது இல்லாமல் இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஹைலைட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த மல்டிமீட்ரு, கிளாமீட்டர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, நம்ம மொபைல் ஃபோன் டிஸ்பிளே பெருசுக்கு வந்து இருக்குது. வாங்க நம்ம இதை ஆன் பண்ணி இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு வந்து பார்த்துருவோம். ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. நான் அவுட்டோரில் நல்ல வெளிச்சத்தில் வந்து எடுக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். நான் வீட்டுக்குள்ளார நான் வந்து கொஞ்சம் டிம்மான இடத்துலையும் வந்து காட்டுறேன். நல்லா வந்து ஒரு பிரைட்டாக தான் வந்திருக்கு. இப்போ ஆன் பண்ணோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ஹீட்டு, நம்ம லொக்கேஷனோட ஹீட்டை வந்து மென்ஷன் காட்டுறாங்க. கீழே வந்து ஆட்டோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், வோல்டேஜ், ஆம்ப்ஸு, ஹெர்ட்ஸு, கண்டினியூட்டி ப்ளஸ் ஓம்ஸ், இந்த வேல்யூ வந்து நீங்கள் எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோ மோடில் வச்சுட்டு. சப்போஸ் இந்த செலக்ட் பட்டனை அழுத்துனீங்கன்னா டயோடு, கெப்பாசிட்டர், மில்லி வோல்ட்டு, லைவ் ஒயரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்சிவி, அதாவது நான் கான்டாக்ட் வோல்டேஜ் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்லா டிஸ்பிளே வந்து நான் தெளிவாக வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் வோல்டேஜ் வந்து செக் பண்ணணுன்னா இந்த டெஸ்ட் ப்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வோல்டேஜை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ப்ஸை செக் பண்ணணுன்னா மேலே தெரிகிற இந்த கிளாம்பை வந்து நீங்கள் வந்து ஒரு லைவ் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த கிளாமீட்டரை ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டிசி கரண்ட்டையும் நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். நார்மலாக கிளாமீட்டர் வந்து ஏசிக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது வந்து டிசிக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான மாடலில் வந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து கொண்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த செலக்ட் பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோடு மோடு, இங்கே பாருங்க டயோடு சிம்பிள் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பண்ணிங்கன்னா இது கெப்பாசிட்டன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து காட்டிகிட்டு இருக்கோம். திரும்ப ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மில்லி வோல்ட்டு, திரும்பி வர்க்க வந்து பண்ணுங்கள். இது ஏசியோட மில்லி வோல்ட்டு, இதுக்கு முன்னாடி டிசியோட மில்லி வோல்ட்டு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி, இங்கே பாருங்கள் நல்லா தெரியுதான்னு பாருங்கள், டிசி ஆம்ப்ஸு கீழே ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பாருங்கள் டிசி. மறுபடியும் ஒரு செலக்ட் அழுத்திங்கன்னா இது ஏசியோட ஆம்ப்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த லைவ்னு வந்து வருது பார்த்தீங்களா, இது லைவ்னா என்னென்னா இப்போ 2 ஒயர் இருக்குது, ஃபேஸ் இருக்குது, நியூட்ரல் இருக்குன்னா எதில் வந்து ஃபேஸ் வருதுன்னு வந்து உங்களால் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன் வந்து வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோ மோடுக்கு போயிடும். வாங்க இதை லைவ் ஒயரில் வந்து நம்ம செக் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ வந்து பாருங்கள், என்கிட்ட வந்து இன்னொரு மாடல் கிளாமீட்டரும் வந்து இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி, டிசி ரெண்டுமே வந்து நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த செலக்டர் சுவிட்சில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இதுவும் வந்து ஏசி, டிசி ரெண்டுமே வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்கான சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே வந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த மீட்டரை வந்து நீங்கள் அவுட்டோரில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இன்டோரில் வந்து பாருங்கள், இந்த டிஸ்பிளேயோட வெளிச்சத்தை பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். பேட்ரி லோ வந்து இருக்குது. ஏன்னா என்கிட்ட இருந்த பழைய பேட்ரி தான் நான் வந்து போட்டிருக்கேன், அதனால தான் அப்படி காட்டுது. இப்போ வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டிசி ஆம்ஸ் வந்து வச்சுக்கலாம். டிசி ஆம்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே தெரிகிற பேட்டரியில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வந்து ஆம்ஸ் எடுக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், .3 ஆம்ஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கு. நான் இன்னும் வந்து இதில் வந்து லோடு கொடுக்க ஆரம்பிக்கல. வாங்க இப்போ லோடு கொடுப்போம். பாருங்கள், கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தொங்க விட்டுருக்கேன். பாசிட்டிவ் லீடில் 0.7 ஆம்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் ஓடுது, ஒரு மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ கம்மியாக ஏன் ஆம்ஸ் எடுக்குதுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சோலார் இன்வெர்ட்டரு. இப்போ வந்து சோலார் பேனல்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே டைமில் வந்து லோடுக்கும் வந்து சப்ளை தரனால தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கம்மியாக வந்து காட்டுது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிசி ஆம்ஸ் வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஏசி ஆம்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு வந்து இந்த செலக்டர் பட்டனை வந்து அழுத்துங்க. இது டிசி ஆம்ஸு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி ஆம்ஸை வந்து நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், மேலே வந்து ஏசி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற ஏசி எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு நம்ம வந்து அதோட ஃபேஸில் வந்து நம்ம வந்து மாட்டி செக் பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7 ஆம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஏசி. இது மாதிரி சின்னதாக வந்து ஒரு கிலோமீட்டர் எல்லா வீட்லேயும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கும்போது இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும், நல்ல மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வச்சு வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஏசி வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆட்டோ மோடில் வச்சுக்குவோம். ஆட்டோவில் வச்சுக்கிட்டா தான் வந்து ஏசி வோல்டேஜ்லாம் வந்து செக் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், இந்த ப்ளக்கில் வந்து நம்ம வந்து இந்த டெர்மினல் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணோன்னா இங்கே வந்து பாருங்கள், மேலே வந்து 49 ஹெர்ட்ஸுங்கிறது வருது. 183.4 வோல்ட் வந்து காட்டுது ஏசி வோல்டேஜ். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே டைம்லவே வந்து ரெண்டுமே காட்டுறது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு விஷயந்தான். பாருங்கள், 180 வோல்ட்டு, மேலே காட்டுறது 49.86 ஹெர்ட்ஸு. இதில் இன்னொரு ஃபீச்சர் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவ் ஒயர் செக்கிங்கு. அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவுங்கிற வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். லைவுங்கன்னு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இதோட ஆப்ஷன் என்னென்னா, 2 டெஸ்ட் ப்ராப் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு லீடில் வந்து வைக்கணும். இப்போ நான் வந்து நியூட்ரலில் வந்து வச்சுருக்கேன், எந்த ஒரு சவுண்டும் வரல. இதுவே நான் வந்து ஃபேஸில் வைக்கிறேன், பாருங்கள்.
எடுத்துட்டேன். இதுதான் லைவ் செக்கிங்கு. எதில் வந்து சப்ளை வருதோ அந்த டெர்மினலில் விட்டால் மட்டும்தான் வந்து பீப் சவுண்டு வந்து அடிக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு பொருள்னு சொல்லலாம். இதில் இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்சிவி, நான் கான்டாக்ட் வோல்டேஜ் டெஸ்டர்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து என்சிவிக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து எங்கே சப்ளை இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனாவே வந்து பாருங்கள் அந்த பீப் சவுண்டு வந்து வர ஆரம்பிச்சிடும். எங்கெங்கே சப்ளை இருக்கோ அங்கே போனாவே வந்து இப்போ பாருங்கள் இங்கே நான் வந்து போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் ப்ராப்பை இங்கே வச்சுக்கிட்டு லைவ் லைன் டெஸ்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட் ப்ராப்புமே வந்து தேவையில்லை. நீங்கள் இப்போ இந்த லைன் இருக்கிற இடத்துக்கு இங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகும்போதே வந்து அடிக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் போக போக நல்லா பீப் சவுண்ட் அடிக்கும். இது வந்து ஒரு நல்ல சூப்பர் ப்ராடக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.